இந்த ரைவல்ரி என்னதான் கதை? இல்ல இது ரைவல்ரின்னு சொல்லி ரைவல்ரிக்கு உண்டான ஒரு மரியாதை போச்சு நிஜமாவே. அது கரெக்ட் தான். ரைவல்ரினா ஒரு நெக் டு நெக் வருது. பாகிஸ்தான் Correct. இந்தியாவோ இல்ல பாகிஸ்தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோ இந்தியா நியூசிலாந்து நெக் டு நெக் வருது. லாஸ்டா நம்ம ஆடின அவங்க லாஸ்டா நம்மள 0 விக்கெட் லாஸ் பண்ணக்கு அப்புறம் நம்ம அடிக்க ஆரம்பிச்சது நம்ம நெக்ஸ்ட் வந்திருந்து எந்த மேட்ச்மே க்ளோஸா போல, ரைவல்ரி மாதிரியே போல எதுவுமே. நீங்க சொல்லும் போது அதானே மண்டக்குள்ள இன்னொரு விஷயமும் அது இப்படி இந்த ஆர்சிபி குறுக்க வந்து சிஎஸ்கே டேய் நீ போட்டியாளடா எனக்கு மும்பைக்காரன் தான்டா போட்டின்ற மாதிரி நம்ம தனியா அங்கிட்ட அச்சுன்னு நான் குறுக்க வந்து முங்கு நச்சுன்னு பானுங்களே, அந்த மாதிரிதான் இப்ப பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா உண்மைதான். இப்ப நீ சிஎஸ்கே சொல்லும் போது கூட சிஎஸ்கே எம்ஐ வந்து நம்ம எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவோம். ஃபுட்பால்ல எல் கிளாசிக்கோன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. பயங்கர நெட் டு நெட் விளையாடுறது பார்சிலோனாவும் ரியல் மேட்ரிட். ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. ஆமா சொன்னா எல் கிளாசிக்கோ எல் கிளாசிக்கோன்னு சொன்னா அது ஒரு டாபிக் ஆகட்டும் எல்லாம் நம்ம பசங்க. அந்த மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ரைவல்ரி வந்து எப்படி இருக்கணும்னா, சூரியகுமார் ஏற்கனவே ஒரு மேட்ச் அப்ப சொல்லியிருந்தாரு ஏசியா கப் டைம்ல நினைக்கிறேன். ரைவல்ரின்னா என்ன 7-8 8-9 அந்த மாதிரி க்ளோஸா இருக்கும்போது அதுக்கு பேர் ரைவல்ரி. 10-2 அப்படின்னு வர்றதுனா ரைவல்ரியே கிடையாது பாஸ் அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே சூரியகுமார் சொல்லிட்டாப்ல. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இனிமேலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து நம்ம ரைவல்ரின்ட்டு பயங்கர ஹைப் ஏத்துறதே முதல்ல எனக்கு வேஸ்ட்னு தோணுது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நமக்குள்ள ஒரு சின்ன பாலிடிக்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த பாலிடிக்ஸ்னாலேயே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஒரு பெரிய ஹைப் ஏத்துறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். நான் விளையாட மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்களே. ஆமா இப்ப வந்து இவ்வளவு 114 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகுறதுக்காடா வரமாட்டேன்னு சொன்னீங்க. அதுக்குதான் வரமாட்டேன்னு சொல்லிருப்பாரு. அடி வாங்கி நாங்க எவ்வளவுதான் அடி வாங்குறதுக்காக தான் வரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவர் கூட்ட வச்சு அடிக்கிறதுலாம் அது பாவம். பாகிஸ்தான் ஒருத்தர் சண்டைக்கு ரெடின்னு சொல்றப்பதான் அடிக்கணும். நான் சண்டைக்கு வரலன்னு சொல்றவங்க எவ்வளவுதான் அடிப்பீங்கன்ற மாதிரி கூப்பிட்டு அவன் வந்து சண்டைக்கு நான் வந்தேன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுங்க, என் மூஞ்சிக்கு எதுவும் சேதாரம் போயிடக்கூடாது டீசெண்டா கேட்டுக்கிறான் அவன். நீங்க வந்துட்டு நீங்க வந்தா இப்படிலாம் பாத்துக்கிடுங்க, கை கொடுங்க அப்படிலாம் கேட்டாங்க. கை கொடுக்குற வரைக்கும் ஓகே. ஆனா நீ அதுக்கு அடுத்து கேட்ட விஷயத்துக்கு இதுக்குதான் கேட்டியான்ற மாதிரி சிரிப்பாதான் இருக்குது. ஆமா கரெக்ட். அதனால இனிமேல் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரைவல்ரின்னு சொல்றத ஜஸ்ட் another மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டா. நீ முன்னாடியே சொன்ன மாதிரி இனிமேல் இந்தியாவுக்கு ரைவல்ரி யாருன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இவங்களை வேணா சொல்லலாம். இவங்களை கூட வந்து நம்ம வந்து ரொம்ப நெட் டு நெக். இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட ரைவல்ரின்னு சொல்லலாம். ஜிம்பாவே விட மாட்டேன். ஜிம்பாவே இருக்கிறா, இட்டாலில ஐயோ வேற மாதிரி யாருறானு இட்டாலி டீம்லாம். நமக்கு ரைவல்ரின்னு சொல்ற ஆஸ்திரேலியாவே ஒருத்த போட்டு பொழந்துட்டு இருக்கிறான் ஜிம்பாவே. நம்ம பங்காளி ஒருத்த அடிச்சுட்டு இருக்கிறாப்பா. அடிப்பாங்க பிரெடிக்ட் பண்ணுவாங்க. சூப்பர் 8லயே போயிடுவாங்க போல. ஆமா சூப்பர் 8க்குள்ள வருவாங்களானே தெரியல. அந்த லிஸ்ட் இருக்கு நம்ம டீம் வைஸா அது பாப்பா. அது பினிஷிங்ல பாப்போனே.